தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. மீண்டும் மெக்கன்சி அஞ்சல் துறையில் அதிர்ச்சியாக இருக்கிறதா? இல்லை, இன்று செயல்படுத்தப்பட்டு விட்டது. அஞ்சல் இலாக்கா டிசம்பர் மாதம் 27 அன்று ஒரு கடிதத்தினை அனைத்து சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலுக்கும் அனுப்பியிருக்கிறது. அந்த கடிதத்திலே மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் மெக்கன்சி நிறுவனத்தை அதனுடைய கன்சல்டன்சியாக நியமித்திருக்கிறது. இந்த புதிய திட்டத்திற்கு பெயர் மெயில் அண்ட் பார்சல் ஆப்டிமைசேஷன் ப்ராஜெக்ட். என்ன, இந்த பெயர் எங்கோ கேள்விப்பட்டது போன்று தெரிகிறதா? இது MPOP. இதற்கு முன்னால் 2010-2011 அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த திட்டமானது MNOP, மெயில் நெட்வொர்க் ஆப்டிமைசேஷன் ப்ராஜெக்ட், MNOP. அதே போன்ற பெயர் MNOPக்கு பதிலாக MPOP என்கின்ற பெயரிலே இன்று ஒரு புதிய கன்சல்டன்சியாக மெக்கன்சி நியமிக்கப்பட்டு இருக்கிறது. இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால், கடித போக்குவரத்துகள், பார்சல், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அந்த கடிதங்கள் மற்றவைகள் எல்லாம் ஒழுங்குபடுத்துவதற்காக, அவைகளெல்லாம் சீரமைப்பதற்காக இந்த கன்சல்டன்சி என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கன்சல்டன்சி இந்திய அஞ்சல் துறையோடு தனியார் நடத்தக்கூடிய அந்த கூரியர், எக்ஸ்பிரஸ் பார்சல், அவைகளுடைய சந்தை நிலவரம், இவைகளை எல்லாம் கணக்கிட்டு ஒப்பிட்டு ஒரு வெளி சந்தையை உருவாக்குவதற்காக, ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குவதற்காக இந்திய அஞ்சல் துறைக்காக நியமிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே போன்று தற்பொழுது உள்ள அந்த ஹப்ஸ், கடிதங்கள் பிரிக்கக்கூடிய அல்லது அனுப்பக்கூடிய அந்த ஹப்ஸ் அனைத்தையும் மற்றும் நெட்வொர்க்குகளையும் சரியான முறையிலே பாதுகாப்பாக, நம்பகத்தன்மையுடன், குறித்த நேரத்திலே பட்டுவாடாவை உறுதி செய்யக்கூடிய அளவிற்கு அமைப்பதற்காகவும் இந்த குழுவானது நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மெக்கன்சி கம்பெனியை நிறுவனம் செய்திருப்பதனால், அதனை நியமித்திருப்பதனால், இந்த ப்ராசஸிங் ஹப் டீட்டெயில்ஸ், என்னென்ன ஹப் இருக்கிறது, அதில் என்ன ப்ராசஸ் செய்து கொண்டிருக்கின்றோம், சாலை வழியாக, விமானம் வழியாக, மற்ற ரயில் வழியாக என்னென்ன நெட்வொர்க் எல்லாம் தற்பொழுது இருக்கிறது, அவைகளுடைய விவரங்கள், ஒரு L1 அலுவலகத்திற்கும் L2 அலுவலகத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த தூரம், டிரான்சிட் மெயில் ஆஃபீஸினுடைய விவரங்கள், ஒரு கடிதங்களை பிக்கப் செய்வதற்கும் அதனை டெலிவரி செய்வதற்கும் இருக்கக்கூடிய அந்த விவரங்கள், வாடிக்கையாளருடைய அவர்களுடைய கருத்துக்கள், பார்சல் ப்ராடக்ட் அவைகள் வரக்கூடிய அந்த வருவாய் மற்றும் அதனுடைய மொத்த எண்ணிக்கை, இவைகள், இந்த விவரங்களை எல்லாம் டைரக்டரேட்டுக்கு 7 ஜனவரிக்குள்ளாக அனுப்பிட வேண்டும். DPS மெயில்ஸ் அவர் நோடல் பர்சனாக இருந்து இந்த டேட்டா கலெக்ஷனை பெற்றிட வேண்டும் என்கின்ற தாக்கீதனை 27/12/2024 கடிதத்திலே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. என்ன ஒரு வியப்பு என்று பார்க்கின்றீர்களா? 2010-2011 இதே மெக்கன்சி நிறுவனம் கன்சல்டன்சி ஏஜென்சியாக நியமிக்கப்பட்டது மட்டுமல்லாமல், அந்த கன்சல்டன்ட் தரக்கூடியவைகளையும் செயல்படுத்துவதற்காகவும் அமைக்கப்பட்ட நேரத்திலே அஞ்சல் துறையிலே மிக பெரியதொரு போராட்ட அறிவிப்புகள் வெளியிட்டு 3 நாட்கள் தொடர் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. அந்த பேச்சுவார்த்தைகளை நான் பங்கு பெற்று பல்வேறு விதமான தகவல்களை நான் கொடுத்திருக்கிறேன் என்கின்ற அடிப்படையிலே நிச்சயமாக இதை பற்றி என்னால் விரிவாக சொல்ல முடியும். அந்த மெக்கன்சி அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னாலே 9797 அஞ்சலகங்கள் மூடுவதற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டன. ஒரு அஞ்சலகத்திற்கும் மற்ற அஞ்சலகத்திற்கும் இடையே உள்ள தூரத்தை 3 கிலோமீட்டர் என்பது வான்வெளியிலே இருக்கக்கூடிய தூரமாக கருதி அனைத்து அலுவலகங்களும் மூட வேண்டும் என்ற உத்தரவினை வெளியிட்டது. அது மட்டுமல்லாமல் 6000க்கு மேற்பட்ட சாட்டிங் தபால்காரர் பதவிகள் எல்லாம் ஒழிக்கப்பட்டன. RMS அஞ்சலகங்களை அஞ்சலகத்துடன் இணைத்து பேக்டோர் ஆஃபீஸ் என்று அவைகளை கொண்டு வந்து அங்கேயே தபால்காரர்கள் அந்த பட்டுவாடாவிற்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஹப்பாக உருவாக்கிட வேண்டும் என்கின்ற ஒரு பரிந்துரையும் தரப்பட்டது. அதுவும், அதாவது RMSஐ முழுமையாக மூடுவதற்கான அந்த பணிகள் என்று மேற்கொள்ளப்பட்டன. ஸ்பீட் போஸ்ட் கான்சன்ட்ரேஷன் சென்டர் என்பதை ஸ்பீட் போஸ்ட்டுக்காக தனியான ஹப் உருவாக்கப்பட்டதும் அந்த நேரத்திலே தான். இப்படி ஏராளமான தாக்குதல்கள் இருந்த நேரத்திலே இந்த மெக்கன்சி நிறுவனத்தினால் பாதிக்கப்பட்ட நிறுவனங்கள் என்ன, இது எப்படி நம்முடைய அஞ்சல் தேவைக்கு முற்றிலும் சரிபட்டு வராது என்கின்ற விளக்கங்களை எல்லாம் மிக தெளிவாக கொடுத்து 3 நாள் பேச்சுவார்த்தைக்கு பின்னால் இந்த மெக்கன்சி நிறுவனம் என்பது கைவிடப்பட்டு இந்த ப்ரொபோசல் எல்லாமே மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பின. 2011 மேயிலே திரும்பின.
இது நடந்த வரலாறு. ஏனென்றால் தற்பொழுது கூட இவர்கள் சொல்லியிருப்பதை எல்லாம் பார்த்தால் அஞ்சலகங்களை, அதாவது ஏற்கனவே ஒரு பல கடிதங்கள் வந்திருக்கின்றன. அதாவது இண்டிபெண்டன்ட் டெலிவரி சென்டர் என்று வந்திருக்கிறது. இண்டிபெண்டன்ட் டெலிவரி சென்டர் என்றால் அந்த இண்டிபெண்டன்ட் டெலிவரி சென்டர் என்பது ஏறத்தாழ ஒரு 8 அல்லது 10 பட்டுவாடா அஞ்சலகங்களை ஒன்றாக இணைப்பது. அப்படி 8 அல்லது 10 அஞ்சலகங்களை ஒன்றாக ஒரு இடத்திலே இணைத்தால் அந்த 8 அஞ்சலகங்களிலே பட்டுவாடா பணி சென்று விட்டால் வேறு என்ன பணி அங்கே இருக்கப் போகிறது? நிச்சயமாக இல்லை. ஏற்கனவே இந்த பிரான்ச்சைஸ் அவுட்லெட் என்பதை தனியாருக்கு தரக்கூடிய அந்த போஸ்ட் ஷாப்பி என்பதை மீண்டும் அறிமுகப்படுத்துவதற்கான அந்த ஆணை கிடப்பிலே இருக்கிறதே தவிர இன்னும் கைவிடப்படவில்லை. அதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. டாக் மித்ரா என்கின்ற திட்டமும் இன்னும் முழுமையாக கைவிடப்பட்டதாக எந்த விதமான கடிதங்களும் வரவில்லை. நாளை இந்த பட்டுவாடா எல்லாம் அந்த அலுவலகத்திற்கு சென்று விட்டால் அந்த பட்டுவாடா இல்லாத அலுவலகங்களாக அவைகள் தொடர்ந்து இருக்க முடியுமா என்றால் இருப்பதற்கான சாத்தியங்கள் நிச்சயமாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. 2019 கொடுக்கப்பட்டுள்ள அந்த அடாக் நாம்ஸ் என்பது அது சரியான விவரங்களிலே இல்லை. அதை அமுல்படுத்தக்கூடாது என்று தொழிற்சங்கங்கள் புரொட்டஸ்ட் செய்ததன் காரணமாக இன்று வரை அது அமுல்படுத்தப்படாமல் அப்படியே இருந்தது. அதற்கு உயிர் கொடுத்து வரக்கூடிய பிப்ரவரி மாதம் முதல் 2019 அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நாம்ஸை வைத்து புள்ளி விவரங்களை உடனடியாக கணக்கிட வேண்டும் என்று வந்தால் பல இடங்களிலே ஊழியர்கள் உபரியாவார்கள் என்பது வெள்ளிடை மலை. இந்த மெக்கானைஸ்டு டெலிவரி பீட் என்று வந்த பின்னாலே 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு சைக்கிள் பீட்டாக இருந்தால் 10 கிலோமீட்டர் என்பது 5 கிலோமீட்டராக மோட்டார் சைக்கிள் பீட்டிலே குறைந்திருக்கிறது. அப்படி பார்த்தால் நிறைய தபால்காரர்களும் உபரி ஆவார்கள். இதையெல்லாம் சரி செய்வதற்காக அதாவது ஒன்று சேவையை மேம்படுத்துவதாக சிலர் நம்முடைய சேனலிலே கூட கருத்துக்களை பதிவிடுகின்றார்கள். இது உண்மையிலேயே சேவையை மேம்படுத்துமா என்றால் மேம்படுத்தாது என்பதை அவர்களுக்கு தாழ்மையுடன் சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் ஒரு உதாரணமாக சென்னையிலே இன்று 110 அலுவலகங்களுக்கு கிட்டத்தட்ட டெலிவரி அலுவலகங்கள் இருக்கின்றன. இவைகளையெல்லாம் 10ஆக சுருக்கி மற்ற அலுவலகங்களில் இருக்கக்கூடிய பட்டுவாடா பணிகளை எல்லாம் சென்ட்ரலைஸாக ஒரு இடத்தில் வந்த பின்னால் உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்டர் தபால் என்று வருகிறது என்றால் தபால்காரர் இன்டிமேஷன் டெலிவரி கொடுத்தால் நீங்கள் அதை பெறுவதற்காக அருகிலே இருக்கக்கூடிய அஞ்சலகங்களிலே அதை பெற முடியாது. மாறாக அந்த டெலிவரி சென்டருக்கு போய் நீங்கள் பெற வேண்டும் என்றால் உங்களுடைய அரை நாள் அல்லது ஒரு நாள் பணியானது இதற்காகவே நீங்கள் செலவிட வேண்டியிருக்கும் என்பதையும் நினைவு கொள்ள வேண்டும். அருகிலே இருக்கக்கூடிய அஞ்சலக பணி என்பது எப்படி இருக்கும்? அதை விடுத்து அருகிலே இல்லாமல் தொலைதூரத்திலே அஞ்சலக பணிகள் மாற்றப்படுமே ஆனால் அதே போன்ற அஞ்சலகத்து பணியினுடைய பணிகள் எல்லாம் தனியாருக்கு தாரை பார்க்கப்படுமேயானால் அங்கே நம்முடைய அந்த பணிக்கு என்ன உத்தரவாதம் என்பது இருக்கிறது என்பதையும் நாம் நிச்சயமாக சிந்திக்க வேண்டும். இந்த மெக்கன்சி நிறுவனம் என்பது ஏற்கனவே பல அரசு துறைகளிலே பல வெளிநாடுகளிலே அவைகள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பரிந்துரைகளின் மூலமாக அந்த துறைகளெல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கின்றன என்பதை கூகுளிலே தேடினால் கூட நமக்கு கிடைக்கும். அதுபோன்ற ஒரு நிறுவனத்தை நம்முடைய அஞ்சல் துறைக்கு கொடுத்து அவர்கள் மூலமாக அஞ்சல் துறையை சரி செய்வதென்றால் இது சரி செய்வதாக அமையாது, மாறாக பாடாய் அமைவதாய் அமையும் என்பதை நிச்சயமாக அஞ்சல் நிர்வாகம் உணர வேண்டும். அவர்களை உணர்த்த வேண்டிய பொறுப்பு என்பது அஞ்சல் தொழிற்சங்கங்களுக்கு இருக்கிறது. நிச்சயமாக அதனை அவர்கள் சரியாக பார்த்திட வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை விடுத்து முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.